வெல்கம் பேக் விஜய் ஸ்மார்ட் வ்ளாக் சேனல். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறோம் நம்ம. இப்போ இது என்ன வீடியோனால், நம்ம ஏற்கனவே வந்து வண்டி சர்வீஸ் பற்றி நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இதை அப்லோட் பண்ணல. நான் அதை அப்லோட் பண்ணி விடுறேன். ஏன்னா அது ஒரு 4th சர்வீஸ் அப்போ ரொம்பவே டென்ஷன் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை வந்தாங்க. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. கிட்டத்தட்ட 2 மாதம் அடுத்த வாரம். ஏன்னா அவங்க வந்து நாளான்னைக்கு அடுத்த நாள் அப்படி வர சொல்லுவாங்க. என்னால் வர முடியாது. நான் அடுத்த வாரம்ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ஒரு 4th சர்வீஸுக்கு அலைஞ்சேன். ஆனால் அன்றைக்கே கற்றுனேன். அது இதுவாகிடுச்சு. அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. லாஸ்ட்டில் அவங்க நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. வெங்கட் ப்ரோனா தெரியும், நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. அதனால் அந்த வீடியோ போடல. ஏன்னா நம்மளுக்கு காரியம் நடந்துச்சு, அவள் தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்மளுக்கு எதுக்கு இதுன்ட்டு நானும் அந்த வீடியோ எதுவுமே போடலை. 4th சர்வீஸ். ஆனால் அந்த வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் வீடியோ எதுவுமே நான் சோஷியல் மீடியாவில் போடல. நான் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன் அன்றைக்கி. சரி, நம்ம கேரளா ட்ரிப் போயிட்டு வந்தேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆச்சு, அப்படியே விட்டேன் நான். இப்போ 2வது வந்து 5th சர்வீஸுக்கு இதில் தான் எனக்கு சண்டே ஆரம்பிக்குது. 5th சர்வீஸுக்கு வந்து நான் வண்டி வாங்கும் போது அந்த டாக்குமெண்ட் வேணால் நான் காமிக்கிறேன். வண்டி வாங்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸுக்கு ஏதோ சர்வீஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டு பிடிச்சிருந்தது. நான் உடனே அங்கேயே 5000 காசு கொடுத்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் 5000 அங்கேயே வந்து புக் பண்ணிவிட்டு போனேன். 5000 புக் பண்ணிட்டு போனேன். பிரெயின் வாஷ் பண்ணி புக் பண்ண வச்சாங்க. அது பிரெயின் வாஷ் பண்ணது அவங்களோட திறமை. இருந்தாலும் நம்ம புக் பண்ணோம். ஏன் அது புக் பண்ணோன்னா, இந்த 4 சர்வீஸ் ஃப்ரீ, 5000 கிஃப்ட் வவுச்சர் ஏதோ அதை கிஃப்ட் ஐட்டம்ஸ் தரனாங்க. அதுவும் தரல. இன்ன வரைக்கும் அந்த 4 இயர்ஸ் சர்வீஸ் நான் கேட்டுட்ருக்கேன், தரல. கேட்டால் 4 சர்வீஸ் தான் ஃப்ரீ சொன்னேன்றாங்க. 4 சர்வீஸ் நம்ம ஒரு டிவிஎஸ் 50 எடுத்தாலுமே 4 சர்வீஸ் வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. இவங்க என்னென்னா அப்போ நம்ம அப்படியே போய் சொல்லிட்டாங்க. நல்ல வேளை அந்த நோட்டீஸும் இருக்குது. அதை நான் மேலே கூட நான் காட்டில் நான் போடுறேன். நீங்கள் அந்த நோட்டீஸ் கூட பாருங்கள். அதிலே எவ்வளோ அந்த நோட்டீஸும் அவங்க தான் அடித்தாங்க. அந்த நோட்டீஸ் அடித்த ப்ரூஃபுமே இருக்குது. ஏன்னா அவங்க சேனல்லேயே, அது யூடியூப் சேனலில் அந்த நோட்டீஸ் வரும். அதை கூட நான் ப்ரூஃபாக போடுறேன் நான். நெக்ஸ்ட்டு இப்போ என்னடா பிரச்சனைனா, இந்த நேற்றுன்ற இன்னைக்கு காலையில் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் போயிருப்பேன். அதாவது முந்தா நேற்று நான் போயிட்டு புக் பண்ணேன். இவங்களுக்கு எப்படின்னா, நான் இது வரைக்கும் எந்த சர்வீஸும் நான் அப்படி பார்த்ததில்ல. 1 செகண்ட். நான் எந்த சர்வீஸும் அப்படி பார்த்ததில்ல. இதை பாருங்கள், இங்கே ஒரு லைட் எரியுது பாருங்கள், ஏபிஎஸ் லைட்டு. நான் பிரேக் அடித்தேன்னா சடனாக வாரி விடுதுங்க. கொஞ்சம் டக்குன்னு நம்ம பிரேக் அடித்து பழக்கமாகிடுச்சு இந்த வண்டியில். வாரி விடுது ஃப்ரண்ட்டு பேக்கு வீலு எல்லாமே. அதனால் நான் முந்தா நேற்று சர்வீஸ் போனேன். நாளைக்கு வரலாமான்னு, நாளைக்கு வர வேணாம், நாளான்னைக்கு வந்தேன். எனக்கு இப்போ தான் நான் ஃப்ரீனா ஒரு 11 o'clock அந்த மாதிரி போனேன். நான் போனதில்ல. 11:30 ஏதோ சம்திங் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா மார்னிங் நான் ஒர்க்கு முடிச்சு ஜிம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதனால் எனக்கு ஸ்பேர் வண்டியும் இல்லை. என் தம்பி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து அந்த 2வது வண்டி பெட்ரோல் போட்டு 2வது வண்டி எடுத்துகிட்டு வரோம். இப்போ போனால் அதே தான், அந்த சர்வீஸில் பண்ணுமா, நீங்கள் நாளைக்கு வாங்க சார், இந்த மாதிரி எனக்கு வண்டி இங்கே ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னால் வேலை வெட்டி இல்லாமலாம் இருக்கேன். எத்தனை தடவை வருது. நான் அந்த சர்வீஸ்லேயே ரொம்ப டென்ஷன் ஆனேன். இப்போயும் எனக்கு ரொம்ப டென்ஷன் வருதுறாங்க. வேலை வெட்டி இல்லாமல் நம்ம லீவ் போட்டு வரோம். நம்ம நாளைக்கு வாங்கினா, நான் நாளைக்கும் லீவ் போட்டு இந்த வண்டி வாங்கினா நம்மளாம் தலையெழுத்தா லீவ் போட்டு வரணுன்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ நம்ம அங்கே போய் வண்டி எடுத்துகிட்டு போகிறோன்னா, ஏற்கனவே எனக்கும் அவங்க அந்த ஷோரூமுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அது நல்லாவே பேசுவாங்க அந்த சர்வீஸில். எல்லாருமே எனக்கு பழக்கம், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே பேசியிருந்தாங்க. இது எங்கே ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் பேட் இஷ்யூ வந்தது. பிரேக் பேடு நான் மாற்ற சொல்லிட்டு போனேன், மாற்றவே இல்லை. ஆனால் நிறைய சர்வீஸ் சார்ஜ் போட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டேன். பிரேக் பேடே மாற்றலை. நான் வந்து நான் வந்து ஒரு கேரளா ட்ரிப்பு எதுக்கும் நான் கிளம்புறேன். அப்போ வந்து நான் இப்படியே கிளம்பியிருந்தேன்னா என்னோடய பிரேக் பேடு என்ன ஆகிருக்கும், என் டிஸ்க்கு எல்லாமே போயிருக்கும். இது யார் ரெஸ்பான்சிவ்ன்ற மாதிரி நான் கேட்டிருப்பேன். அது வந்து வீடியோ கொஞ்சம் இதுவாச்சு. எஸ்டி, அதாவது அஃபிஷியல் பேஜே இந்த வீடியோ பார்த்துருக்காங்க போல். அதனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. அதில் ப்ராப்ளம் வந்தது. இந்த வீடியோ வந்து எனக்கு எடுத்தவங்க வந்து எனக்கு ஃபோனில் சாரி எனக்கு ஷோரூம்லேருந்து பேசினவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் வண்டி வந்தால் விடாதீங்கன்றது. இதுனா என்ன தப்பு, என் வண்டி வந்தால் ஒரு வாரம் பிடிச்சி வைங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுங்க. இதோட உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு வேணும்னாலுமே நான் சொன்னேன். ஏன்னா அவங்க சொல்ல வேணான்ட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்குமே ப்ராப்ளம். ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க சர்வீஸில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கும் அது ப்ராப்ளம் ஆகிடும். அதான் தெரியுமே, நம்மளை மனுஷங்க புத்தி அப்படி தானே இருக்கும். என்ன மாட்டி விட்டியா, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்ற மாதிரி பண்ணுவாங்க. நான் அதுலேருந்து நான் போவே இல்லை. அம்பத்தூர் தான் போய்ட்டு நான் சர்வீஸே விட்டேன். அங்கே ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருந்தார், அங்கனால அங்கே போய் விட்டேன். சரி, இது கிட்ட இருக்கேன்னு இன்றைக்கி ஏபிஎஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன், நாளைக்கு வான்ட்டு இது இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு இந்த வண்டி வாங்கினதுலேருந்தே ஒரே பொய்யா சொல்லி விற்றுருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்.
சர்வீஸ் வந்து எனக்கு சர்வீஸ் என்ன சொன்னாங்க, நீங்கள் காலையில் விட்டிங்கன்னா ஈவினிங் கிடச்சிரும்னு சர்வீஸ் விட்டாங்க. ஏங்க ஒரு ஏபிஎஸ் ஒர்க் ஆகிறதுக்கு பார்க்குறதுக்கே நீங்கள் 2-3 நாள் எடுக்கிறீங்க. ஒரு சர்வீஸுக்கு ஒரு 10 நாள் ஆகுது. இதுக்குன்னா நான் என்ன பண்ணுறது? நம்ம வேலை வெட்டி இல்லாமல் ஒரு சர்வீஸ் வந்தாலே நீங்கள் பயப்படணும். ஐயோ வண்டி சர்வீஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பயப்படணும் நீங்கள். இதே மற்ற வண்டி மாதிரி இது வெளியிலையும் ஸ்பேர் கிடைக்காது. இதில் ஒரே ஒரு ட்ராப்ராக்னா வெளியில் ஸ்பேர் கிடையாதுன்னா தூக்கி போட்டு அவனுங்களை நான் போய் வெளியே விட்டுருவேன் போடா மயிருன்ட்டு. எனக்கு வந்து இது ஷோரூமை நம்பி இருக்கவே தான் எனக்கு ஒரே கடுப்பு. எனக்கு இந்த வண்டி மேலே பிடிக்காததே அது ஒன்று தான். இதே ராயல் என்ஃபீல்டுனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேர் பார்ட்ஸ் வெளியே கிடைக்குது. எஸ்டி ஜாவா இதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேர் பார்ட்ஸ் யாரும் தொடவும் மாட்டுறாங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல வண்டி தான், இருந்தாலுமே அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இதுவாகவும் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு தாண்டா வண்டி வாங்கினேன்ட்டு. சரி வண்டி வாங்கினாங்க, அவங்க எதுக்கு பொய் சொல்லி விற்கணுன்றேன். இதே மாதிரி பர்சன்டேஜ்லேயுமே பொய் 9.5 9% அந்த பர்சன்டேஜ் சொல்லுவாங்களே வட்டி, அதுக்கு எனக்கு 21% போட்டுட்ருக்காங்க. எங்கள் ஒரு நாளைக்கு 10,000னா அப்போ நான் 3 வருஷம் கட்டுறேன் 10,000. அது இல்லாமல் நான் டவுன் பேமெண்ட்டு 70,000 நான் கட்டினேன். நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். 10,000 டவுன் பேமெண்ட் நான் 70,000 75,000 சம்திங் ஏதோ கட்டினேன். அப்போ நான் எவ்வளோ எனக்கு முடிஞ்சிருக்கணும், இன்னும் 3 வருஷத்துக்கு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ பர்சன்டேஜ்லையுமே கோல்மால் எல்லாத்துலேயுமே கோல்மால் பண்ணி இப்போ எனக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஏன்டா வண்டி வாங்கணுன்ற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுது. அதனால தான் நாங்கள் வீடியோ கூட எடுக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெளியே வந்தோடனே கத்திட்டு வந்துட்டேன். ஹெல்மெட்டை நாங்கள் தூக்கி போட்டு எனக்கே ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, என்னடா இதுன்ற மாதிரி. அதனால தான் அங்கே வந்து அவ்வளோ டென்ஷனாக பேசியிருப்பேன். அதோடய ஃபுல் விளக்கம் இப்போ தான் கொடுக்க முடியுது. இதுக்கு மேலே அவ்வளோதான். நான் வண்டி இப்போ எனக்கு ஓட்டுறதே இதை பாருங்கள், ஸ்பீடாக ஓட்டி நான் பிரேக் அடிச்சேன்னா வாரி விழ வேண்டியது தான். செம்ம ரிஸ்க்கு இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிஎஸ் கட் ஆனது. அதுவும் இது ஐஎஸ்சிசி வண்டியில் ஏபிஎஸ்னால் இல்லைனா எப்படி ஓட்ட முடியும்? ஃப்ரண்ட்டுக்குன்ட்டுனா எல்லாமே வாரி விடுதுங்க பிரேக் அடித்தது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நான் என்கிட்ட சஜஷன் கேட்டிங்கன்னா ஜாவா எஸ்டி வாங்கலாமான்னா கண்டிப்பாக பைக்கில் நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேங்க. சர்வீஸ் வந்து புரியுது, அவங்களுக்கு நிறைய வண்டி வருது, இருந்தாலுமே இதை வந்து எஸ்டி பார்த்துட்டு இன்னொரு சர்வீஸ் பிரான்ச் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம அவங்களோட ப்ளூ பிரிண்ட்டாக அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ஸ்பேர் வெளியே கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கே பிடிக்காதவங்க இங்கே இது பிடிக்காமலும் இது நம்ம இங்கேயே போனால் ஒரு மனுஷனை பிடிக்கலன்னா நம்ம தூரம் போகணுன்ற மாதிரி நம்ம பெரியவங்களே சொல்லியிருப்பாங்க. பிடிக்கலையா தூரம் போ. இங்கே நம்ம தூரமே போக முடியாதுங்க. பிடிக்கலனாலும் நம்ம அங்கே தான் போய் நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த சர்வீஸ் தான் நீங்கள் திட்டினாலும் போனாலும் நீ என்னோடய பையன்தான்ற மாதிரி இது அம்மா அப்பா சொல்கிற மாதிரி. நீங்கள் திட்டினாலும் முறைச்சாலும் கழுவி ஊற்றினாலும் நீங்கள் அங்கே தான் போய் நின்னாகணும். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கவே இல்லை எனக்கு அந்த சர்வீஸில். அதே மாதிரி நம்ம போனோன்னா நான் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கேன். அதனால் வந்து எனக்கு தெரியும் ஒருத்தங்க எப்படி யோசிக்கிறாங்க போகிறாங்கன்னு. அங்கே விக்னேஷா கார்த்தியான்னு சரியாக தெரியல. அவங்க நம்ம வந்தோடனே மூஞ்சி எப்படி திருப்புறது. அடுத்தது வந்து அந்த சர்வீஸ் அதாவது அந்த மேனேஜர் அந்த லேடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வண்டியே ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அவங்கள ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்கு நீ இவனை கூப்பிட்டேன்ற மாதிரி கண்ணில் முறைச்சிட்டு போகிறாங்க. இதுனால் ரொம்ப எனக்கு பிடிக்காத விஷயம். இதுனா பிடிக்கல சார், நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அவ்வளோதான். நான் கிட்ட கூட வர மாட்டேங்க. நான் எங்கே கிட்ட வரணும்? அவ்வளோதான். இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் நான் இப்போயும் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அதை விட்டு அந்த மேடமை போய்ட்டு முறைச்சிட்டு இருக்கிறது பாவம், அவங்க கெஞ்சிட்டு வராங்க. அவங்க இதுக்கு மேலே நான் சொல்கிறேன்னா சர்வீஸு சொன்னாங்க, நான் தான் கேட்கல. ஏதோ முதல்ல வாய்க்குள்ளே போன மாதிரி நான் போயிட்டு இப்போ அவஸ்தைப்படுறேன். நான் இந்த மாதிரி சர்வீஸ் எங்கே நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன்னா எனக்கு ஜாவா பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை அங்கே போய் பார்ப்போம், நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து குட் ரிவ்யூ இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஜாவா பாயிண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளுமே. இது வரைக்கும் நான் இனிமேட்டு பைக் ஷோரூம் சர்வீஸ் நான் இனிமேல் கடவுளே போகவே மாட்டேன். ஆளை விடுங்கடா சாமி. எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 4 வருஷம் போய் சொல்லிட்டிங்களா அதுதான் இந்த வண்டி என்னோடய உயிர் மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த வண்டி வச்சுருக்கிறதோ இல்லையோ பார்க்கலாம். வச்சுருக்கிற வரைக்கும் நான் வந்து அந்த ஜாவா பாயிண்ட்டு ஏதோ சொல்கிறாங்க, அங்கே போய் பார்ப்போம். அதாவது பாரிஸில் புதுப்பேட்டையில் இந்த வண்டி யாருமே எடுக்கவே மாட்டுறாங்க. அதாவது ஸ்பேர் இல்லை நீங்கள் ஷோரூமே போயிடுங்கன்றாங்க. ஷோரூம் போனாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்ம விட்டோன்னா 3 நாள் 2 நாள் சர்வீஸ்னால் எனக்குன்னா 4 நாளைக்குன்னா வண்டியை நிப்பாட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு இதுதான் பிடிக்காத விஷயம். வண்டியை வந்து பிடிச்சி வச்சுட்டு லேட்டாக கொடு, இதுனா என்ன பேச்சு இது யார் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இதை நான் சொன்னனாலும் என்ன ஆகுனாலும் தெரியும், இந்த பேரை நான் சொன்னனாலுமே. அதனால் வேணாம், நடந்துச்சு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, அண்ணா இந்த மாதிரி ராஜாண்ணா எல்லாருமே வந்து ஜாவா வண்டி எடுக்க போகிறேன்னீங்க. கண்டிப்பாக வேணாண்ணா,
உங்கள் வீட்டு பக்கத்தில் சர்வீஸ் இருக்குது. நானும் இப்படி தான் எடுத்து மாட்டினேன். கண்டிப்பாக வேணாம், நீங்கள் வேறு வண்டி எதாவது ட்ரை பண்ணுங்கள். அது உங்கள் இஷ்டம். நான் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு பிடிக்கலண்ணா. வண்டி நல்லா இருக்குண்ணா, சர்வீஸ் வேலைக்கு ஆகலைண்ணா. ஒரு வண்டி எங்கே தெரியுமா அங்கே ஒரு நல்ல வண்டின்னு பேர் வாங்கும். நீங்கள் மாருதி எடுத்திங்கன்னா மாருதி வந்து சேஃப்டியே இல்லை, நல்ல வண்டியே இல்லை, அப்படி இப்படின்னு வாங்க. ஆனால் அந்த வண்டி வந்து சர்வீஸுன்ற பேரில் மாருதியை பயங்கரமாக கொண்டாடுவாங்க. சர்வீஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த ரேங்கை யாருமே தொடவே முடியல மாருதியோட சர்வீஸை. ஒரு வண்டி கெட்ட வண்டியாக இருந்தாலுமே, அதாவது கெட்ட வண்டி நான் சொல்ல, சும்மா டைம் வாயில் வருது டக்குன்னு சொன்னேன். இருந்தாலுமே நான் இப்போ மாருதி தான் புக்கும் பண்ணியிருக்கேன். நான் அது வேறு விஷயம், அது வேறு டாபிக் போகலாம். அந்த வண்டி சொன்னாலுமே ஆனால் சர்வீஸுன்ற ஒரு பேரில் வந்து நல்ல வண்டியாக அந்த பேர் வாங்குதில்ல. ஒரு வண்டி எங்கே நல்ல வண்டி வாங்குதுன்னா சர்வீஸு, அதோடய குவாலிட்டி, அதோட எல்லாமே சேர்த்து தான் இந்த ஒரு நல்ல வண்டின்னு பேர் வாங்கும். அதை விட்டு இந்த சர்வீஸ் இல்லாத வண்டி நம்ம வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குமே, பஞ்சரான டயரில் காற்று அடிக்கிற மாதிரின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோன்னா வண்டியை தூக்கி இறக்கி போட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியது தான். நான் 3 லட்ச ரூபா வண்டியை கொடுத்து வாங்கினதுக்கு டோட்டலி வேஸ்ட்டு. இதை வச்சுன்னு எங்கேயும் லாங்கும் போக முடியலைங்க. ஏபிஎஸ் ஒர்க் ஆகாமல் கடுப்பாக இருக்குங்க. அவ்வளோதான். நான் பேச வந்தது இதுதான். இதில் உங்களோட கருத்து என்னவோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்ட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஷோரூம் பேர் வந்து நான் சொல்லலை. நீங்கள் அந்த இதில் நான் செம்ம காண்டாயிடுச்சு, அதனால ஷோரூம் பேர் எல்லாமே போட்டேன். இந்த வீடியோவில் நான் ஷோரூம் பேர் எதுவும் சொல்லலை. எதுக்கு, எனக்கு அப்போ வந்து டென்ஷனில் நான் பேசினேன். இப்போ நான் டென்ஷனாக இல்லை. அவங்க அப்படி தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அவங்கள போய் நம்ம குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்க, விட்டுடலாம். நம்ம பிடிக்கலையா நம்ம தூரம் போயிடலாம், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.